Taste the Daily. திருப்பி சொல்றேன், ஏதோ 8 பேர் 10 பேர் எம்பி கட்சி உயிரோட்டமா நினைச்சாதீங்க. எம்எல்ஏ நிலையாகணுமா ஒரு சீக்கிரம் வருகின்ற காலகட்டத்தில் மந்திரி சபையில் தமிழ்நாட்டில் காங்கிரஸ் கட்சிக்கு இடம் போனோம், உள்ளாட்சி கட்சிக்கு இடம் போனோம், இதெல்லாம் இருந்தால்தான் கட்சி ஆரோக்கியம். 2026 தமிழக சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சிக்கு அமைச்சரவையில் இடம் கிடைக்க வேண்டும் என்று, உள்ளாட்சியில் பிரதிநிதித்துவம் கிடைக்க வேண்டும் என்றும், பிரதிநிதித்துவம் இல்லாத அரசியலை நாம் செய்யக்கூடாது என்றெல்லாம் பேசியிருக்கிறார் காங்கிரஸ் கட்சியின் எம்பியும் முன்னாள் மத்திய நிதியமைச்சர் ப. சிதம்பரத்தின் மகனுமாகிய கார்த்திக் சிதம்பரம். என்ன இது, திடீரென்று காங்கிரஸ் கட்சி விடுத்து கொண்டதா என்று காங்கிரஸ் கட்சி தொண்டர்களே நினைக்கும் அளவுக்கு கொஞ்சம் வேகமாகவே பேசியிருக்கிறார் கார்த்திக் சிதம்பரம். காங்கிரஸ் கட்சியினர் கலந்து கொண்ட மீட்டிங்கில் அவர் பேசியிருக்கிறார். இதெல்லாம் சாதாரண தானே என்று நீங்கள் நினைக்கலாம். ஆனால் கார்த்தி சிதம்பரத்தின் இந்த பேச்சுக்கு திமுகவிலிருந்து பதில் வந்ததற்கு பிறகுதான் இந்த பேச்சு இன்னமும் அரசியல் முக்கியத்துவம் பெறுகிறது. தேர்தலில் தனித்து ஆட்சி அமைப்போம், யாருடைய தயவும் இல்லாமல் ஆட்சி அமைப்போம் என்றெல்லாம் கார்த்திக் சிதம்பரத்திற்கு பதில் சொல்லி இருக்கிறார் அமைச்சர் ரகுபதி. இந்த இடத்தில்தான் பெருத்த சந்தேகமே வலுக்கிறது. ஏன் திடீரென அமைச்சரவையில் இடம் கேட்க வேண்டும் காங்கிரஸ்? யாருடைய தயவும் தேவையில்லை என்று ஏன் சொல்ல வேண்டும் திமுக? நெருப்பில்லாமல் புகையுமா? ஏற்கனவே தலைமை முதல் கடைக்கோடி தொண்டர்கள் வரை காங்கிரஸ் கட்சியினரின் மனதில் தங்கள் கட்சியினருக்கு உரிய மரியாதை கிடைக்கவில்லை என்ற ஆதங்கம் நிரம்பி வழிவதை ஓப்பனாக போட்டு உடைத்து விட்டார் அக்கட்சியின் தமிழக தலைவர் செல்வ பெருந்தகை. தற்போது கார்த்தி சிதம்பரத்தின் இந்த பேச்சு, இவற்றையெல்லாம் சேர்த்து பார்க்கும் பொழுது திமுக காங்கிரஸ் இடையிலான கூட்டணியில் ஏதோ புகைச்சல் இருப்பது வெளிப்படையாகவே தெரிகிறதே. திமுகவின் பெரியண்ணன் மனோபாவத்தால் 2021 சட்டமன்ற தேர்தலாகட்டும், 2024 நாடாளுமன்ற தேர்தலாகட்டும், ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் உட்பட எல்லா தேர்தல்களிலும் தாங்கள் கொடுக்கும் இடங்களைத்தான் வாங்கிக் கொள்ள வேண்டும், அவர்கள் சொல்வதைத்தான் கேட்க வேண்டும் என்றெல்லாம் காங்கிரஸ் கட்சியை பாடாய்படுத்தியதை பலரும் அறிவார்கள். திமுக காங்கிரஸ் கட்சியை எந்த அளவுக்கு கிள்ளுக்கீரையாக நடத்தியது என்பதும் புரியும். நாடாளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் மற்றும் கூட்டணி கட்சிகளின் தயவால் ஜெயித்துவிட்டு காங்கிரஸ் கட்சியையே ஒழிக்க பார்ப்பதால் தான் திமுகவை எதிர்க்க துணிந்துவிட்டதா காங்கிரஸ்? இவ்வளவு நாட்கள் அமைதி காத்துவிட்டு திடீரென அமைச்சரவையில் இடம் வேண்டும் என்று கார்த்தி சிதம்பரம் புலம்புவது ஏன்? திடீரென யாருடைய தயவும் தேவையில்லை என்று திமுக சொல்வதை பார்த்தால் மத்தியில் கூட்டணி கணக்கை மாற்ற திமுக திட்டம் போடுகிறதோ என்ற சந்தேகம் எழுகிறதே. ஆக மொத்தத்தில் தொடங்கிவிட்டது திமுக வெர்சஸ் காங்கிரஸ் சண்டை. கொஞ்சம் கொஞ்சமாக விரிசல் விட தொடங்கி இருக்கிறது திமுக கூட்டணி என்பது தெளிவாகிறது. நியூஸ் ஜே செய்திகளுக்காக இணையாசிரியர் மனோஜ்குமார் கோபாலன்.